ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தானா. அந்த மனுஷன் ஊரில் உள்ள யாருக்குமே எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணியே இல்லையா. அவன் செஞ்சது முழுக்க முழுக்க ஊரில் உள்ளவங்களுக்கு அநீதமான விஷயங்கள் தான் அதிகமாக. அப்போ இவன் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவன் சொன்னான்னா, நான் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்னால் எந்த நலவுமே நடக்கலை, நான் எல்லாருக்கும் சரியான அநியாயம் செஞ்சிருக்கேன். அப்போ இந்த அநியாயத்திலிருந்து நான் வெளியே வரணும், எனக்கு விமோசனம் கிடைக்கணும், நான் இந்த அநியாயத்திலேருந்து வெளியே வரணும், எனக்கு விமோசனம் கிடைக்கணும் அப்படி என்று சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னா, நான் செத்த பிறகு என்ன இந்த சந்தியில் இருக்கிற மரத்தில் என்ன தொங்க விட்டுருங்க, அப்படி சரி எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கட்டும், நான் இந்த ஊர் மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனளிக்கிறவங்க நான் இருக்கல, அநியாயம் நான் செஞ்சிருக்கேன், நான் செத்த பிறகாவது ஒரு பயனாக அமையட்டும் என்று சொல்லி இதை நம்பின மக்கள் அவன் பேச்சில் மயங்கி ஏமாந்து அவன் செத்த பிறகு பேச்சில் மயங்கி ஏமாந்த மக்கள் அவன் செத்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா அவனை அந்த மரத்தில் கட்டி தூக்கி விட்டாங்க. எப்படி தூக்கி பின்னாடி என்ன நடந்துருந்துச்சுன்னா போலீஸால் வந்து சும்மா இருப்பாங்களா, இப்படி இருந்தால் போலீஸால் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. போலீஸால் விசாரித்தா ஊர் மக்கள் சொல்லிக்கு, இவர் சாகும்போது சொன்னார் இப்படித்தான், நான் ஊர் மக்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு செத்த பிறகாவது நான் விமோசனம் கிடைக்கணும், என்னங்க கட்டி தூக்கி விடுங்கன்னாங்க. நாங்கள் அவன் சொல்கிற கடைசி ஆசையை நிறைவேற்றினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை போலீஸ் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. கடைசி என்ன செஞ்சாங்கன்னா போலீஸால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் பிடிச்சி இன்கொயரி பண்ணினாங்க, ஜெயிலில் போட்டு விட்டாங்க. பிடிச்சி இப்படி செஞ்சதுனால, அநியாயம் செஞ்சதுனால. இவங்க இந்த கதையில் சாராம்சம் என்னென்னா, செத்தாலும் கெட்டான் அப்படின்னு சொல்லி, அதாவது செத்தாலும் கெட்டான், அவன் செத்தும் கூட அந்த ஊர் மக்களுக்கு எந்த பயனும் அளிக்கணும்னு நினைக்கல, அவன் அநியாயத்துக்கு வேலை தான் அநியாயம் செஞ்சான்ன்றது தான் இந்த கதையில் சுருக்கம். அதாவது உபகாரம் செய்யாட்டிலும் நாங்கள் உபத்திரம் செய்யாமல் இருக்கணும், இதுதான் ஒரு மனுஷன் பேசிக் பண்பாடில் ஆக சிறந்த பண்பாடாகும். இப்போ நாம் எதுவும் செய்யும்போது நலவுண்ட பேரில் நாங்கள் சில சமயம் எங்களோட வேலைகள் சமூகத்துக்கு பொருத்தம் இல்லாதாக அமையும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் செய்கிறது முடியுமானவரை நல்லது செய்யணும், அப்படி இல்லைதான் நாங்கள் அமைதியாக இருக்கிறது பொருத்தம். நலவு செய்கிற பேரில் கெடுதி செய்தது பெரிய அநியாயம். அதனால் உபகாரம் செய்யாவிடனிலும் உபத்திரம் செய்யக்கூடாது. அதில் நாங்கள் கவனமாக இருக்கிறது நமக்கும் நல்லம், சமூகத்துக்கும் நல்லம்.